நல்லா குளிர் அடிக்குது. இந்த குளிருக்கு ஏற்ற மாதிரி ராகியில் செஞ்ச சூப்பரான ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்துடலாமா. இதுக்கு நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு ராகி மாவு, அடுத்தது அதே குவான்டிட்டியில் ரவையும் கோதுமையும் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ துருவல் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டையும் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக வச்சிட போகிறேன். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பெரிய சைஸ் மண்டவெல்லம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் பாக எடுத்து வச்சுக்க போகிறேன். எந்த கம்பி பதமும் தேவையில்லை. அடுத்ததாக வாழைப்பழம் நல்லா கனிஞ்ச பழமாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது ஒரு 7-8 பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பழத்தையும் நல்லா கையாலேயே மசிச்சுக்கணும். மிக்சியில் போட்டிங்கன்னா ரொம்ப கொலன்னு ஆயிரும், அது டேஸ்ட்டாகவே இருக்காது. இப்போ இதையும் அந்த மாவுளத்துக்கு ஊற்றி நம்ம பாக எடுத்துருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஊற்றுறோம் அப்படின்னா நமக்கு மாவு ரெடி ஆயிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தோசைக்கல்லை சூடாக்கி தேங்காய் எண்ணெய் அப்படி இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஊற்றி எடுத்தோம்னா அடை சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டும் அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட, ட்ரை பண்ணி பாருங்கள்.